ரிஃபைட புரிதல் என்ன? ரிஃபைட புரிதல் என்ன? உடலும் தேவை, உலகம் தேவை. என்ன அதுக்குரிய புரிதல் என்ன? ரிஃபாய் என்ன புரிதல் எடுக்கீங்க? நான் இது பண்ண ஹவேஸ் இந்த பௌதீகமா இருக்கிற உடலும் தேவை, உலகம் தேவை. இந்த உரிய வழியில் செயல்பட அடுத்ததை தந்திக்கிறதுனால அந்த வழியில செயல்படுறதுக்குரிய இதாக இந்த பௌதீகமாக இருக்கிறது எடுத்துத்தான் அதுல நிலப்பரவணும் என்று காட்டிக்கிற மாதிரி. அப்படி என்ன நினைக்கிற உடல் தேவை? அது கீழே மர அடுத்த சொல்றாலே நிழலை, அந்த உடலுங்கிறது நிழலை போன்றது. இப்ப முதல் உடலும் தேவை என்கிறதுக்கு உடலை விட்டு போட்டு போயிடக்கூடா, உடல் தேவை அப்படியா? இல்ல உடல் தேவை யாருக்கு? உடல்ல வாழ்றாள் அவருக்கு ஏன் தேவை? அவர் தான் உடல்ல இருக்காரு. பணம் காசு தேவையா இருக்கு. அப்ப ஒரு ஏதோ ஒரு வாகனம் தேவை யாருக்கு? இப்ப நீ உடலோட நிக்கிற நீங்க இப்ப உடல் தேவை என்று சொல்லி அதை சொல்லுவாளா? அதான் உடலோட தான் நிக்கிறீங்க. உடலோட நிக்கிறீங்க, உலகத்தோடய நிக்கிறீங்க. உலகத்தோடைய உடலோட நிக்கிற நமக்கு உலகம் தேவையா? யாரோ ஒரு ஆள் இது தேவை என்று முடிவெடுக்கிற போல அவருக்கு தான் அறிவிச்சு இல்ல இது தேவை ரெண்டும். அப்படின்னா உடல் இல்லாம நிக்கிறவருக்கு உடல் தேவைப்படுதா? உரிய வழியில செயல்பட்டா உடலையும் உலகத்தையும் எடுக்கலாம். அதுக்கு இங்க இப்ப நிக்கிற நிழலை போன்ற உடலை நிஜமா நம்பினத்தால நரகத்துல வீழ்றாரு. அந்த உலகத்தையும் எடுக்காருல்ல, அந்த உடலையும் எடுக்காரு, உரிய வழியிலையும் செயற்படுறாரு. அப்படி சிந்திக்கலையா? நிழலை போன்ற உடலை நிஜமா எடுத்ததால உடலை இது பண்றாரு இல்லையா? இல்ல, நிழலை போன்ற உடலை நிஜமா நம்பி நரகுல விழுந்துட்டாருவா? நரகுல நிழலை போன்ற உடலை நம்பி என்ன செஞ்சிட்டாரு? நிஜமான நம்பி நரகத்துல விழுந்துட்டாரு. இவருக்கு உடல் இருக்கா? இப்ப உடல் இல்லையே. நிஜமா நம்பினதால உடல் நரகத்துல விழுது. அதாவது நிழலை போன்ற உடல். அப்ப உடல் தேவைங்கக்குள்ள இன்னும் உடல் தேவை இருக்கு. நிஜமான உடல் ஒன்று தேவை, நிஜமான ஒரு உலகு தேவை. நிஜமான ஒரு உடலும் நிஜமான ஒரு உலகும் இவருக்கு தேவையா இல்லையா? இவருக்கு நிஜமான ஒரு உடலும் நிஜமான ஒரு உலகமும் இல்லாம இருக்காரு. தேவைப்படும் இல்லாதவருக்கு தானே. அதனால இங்க நிழல் போன்ற உடலை நிஜமான நம்பிட்டு வாழ்ற. அந்த தேவையை கொண்டாந்து இங்க நிழல்ல ஆட்டி நிக்காரு. உலகும் தேவை என்ற அர்த்தம். உலகத்தில் என்னும் தேவையா, உலகம் தேவையா? உலகம் மொத்தமா மொத்தமா தேவையா அவருக்கு? அப்ப மொத்தமா உலகு தேவைண்டா அந்த மொத்தமா உலகமா இருக்கிற உடலும் தேவை இருக்கு. அது உரிய வழியில செயற்படட்டான். அப்ப இங்க நிழலை போன்ற உடல்ல நின்றுக்கிட்டு அந்த மொத்தமா உலகத்தையும் மொத்தமா உடலை எடுக்க முயற்சி செய்கிறவர் எங்க கிடக்காரு? உரிய வழியில இருக்காரா, பிழையான வழியில இருக்காரா? நிழலை போன்ற உடல் எடுத்தாருன்னா ஒரு உரிய வழியில நினைக்கிறேன். நிழலை போன்ற உடலை நிஜமன் எடுத்தாருன்னா பிழையான வழியில வரிக்காரு. நிஜமன் எடுத்தா பிள்ளையாடிக்க நிழல் எடுத்துட்டாருண்டா அப்ப அவருக்கு உடல் தேவைவா? நிஜமான உடல் தேவை. அவர் நிஜமான உடல் எடுக்கவா உரிய வழியில செயற்படுவாரு? மேல சொல்லிக்கிற உடலும் தேவை. கனவுல நிக்கிறது நிஜமான உடலா நிழலான உடலா? நிழலான உடல்.
அந்த உடலை நிஜமனை நம்பி அங்க அவர் வாழ்றத இப்ப ஏற்கனவே ரிஃபைஷன் அர்த்தம். உடலும் தேவை, உலகம் தேவானே. என்னடா அதிகமா அந்த தேவைங்கிற எண்ணம் இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி கருத்து எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கருத்து ஏன் எடுக்க மாட்டா, நமக்கு உலகம் உடலும் இந்த தேவைக்குங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் விவசாயிட்ட கிடைக்கணுமா, அவர் பாட்டு எழுதிப்பாளா என்று நமக்கு தேவையான விருப்பத்துக்கு நாம அதுக்கு கருத்தை எடுக்க போறோம். அந்த மனுஷன் அதையெல்லாம் உதறி தெளிப்படுத்தும் பாட்டு எழுதியிருக்க. நாம எடுக்கிறது எடுத்தாதானே பாட்டுல உள்ள அர்த்தம் வரும் வெளி. அப்ப ஈனைக்கு இப்ப அவரு கனவுல நிக்கிற உடலை அது நிலை அது இல்லையா? ஒரிஜினல் உடல் எங்க அடக்கு, இங்க கட்டியில அடக்குன்னு வெப்பமே. அந்த அந்த கனவுல வந்து கட்டுண்டு நிக்கிற அந்த உடலுக்கு காரண உடலாக, ஒரிஜினல் உடலாக எங்க இருக்கு? அது கட்டில தூங்கி கிடக்கு, கிடக்குற வெப்பமே. சரி, அவருக்கு அப்படி அந்த உடல் தேவையா இல்லையா? தூங்கி இருக்கிறாள். அதான் அந்த உடல் அந்த அந்த கனவுல கட்டுண்டு நிக்கிற அவருக்கு இந்த காண்போனா கண்டுகிட்டு இருக்கிற அந்த உடல் தேவையா தேவையில்லையா? தேவன் தேவை. அதே மாதிரி அந்த உடலைத்தானே அவர் உலகமா காண்றாரு கனவுல. அந்த உலகமும் தேவையா இல்லையா? அந்த உடல் தானே உலகமா காண்றாரு. அப்படியான அவர் உரிய வழியில செயற்பட்டாரண்டா வந்து அந்த உடலையும் எடுத்து அந்த உலகத்தையும் என்ன செஞ்சிடுவார், எடுத்துடுவார். இப்படி வந்து அதை எடுக்காம அந்த இடத்துக்கு வந்து நினைவு வந்து நிலையான உடல்ல ஒளிம்பி அந்த நிலையாக அவர் கண்ட உலகத்தையும் எடுக்காம கனவுல வந்து கட்டுண்டு நிக்கிற அந்த உடல் அது நிழல் தானே, அது நிஜம் இல்லை. அதுக்கு அதுக்கு நிஜமான உடல் இங்க கட்டில கிடக்கு. அப்ப அவருக்கு நிழல்ல அங்க நிக்கிற அந்த உடலை அவர் நிஜமான நம்பினத்தாலே எங்க விழுறாரு? அவர் அப்படி நரகுல விழுறது உரிய வழியில செயற்படுற செயற்பாடா, பிழையான வழியில செயற்படுற செயற்பாடா? அப்ப அப்ப அங்க நின்றுக்கிட்டு அந்த உடலை நம்பிக்கிட்டு அந்த உடலும் தேவை, அந்த நகரிகிற அந்த உலகமும் தேவை என்று எடுக்கிறதா கருத்து? அங்க நின்றுக்கிட்டோ இந்த பாட்டை எழுதிப்பாளா? கனவு நின்றல இல்ல. அப்ப அன்னைக்கு நிக்கிறவருக்கு நிழல்ல நின்றுக்கிட்டு அந்த நிஜமான உடலும் தேவை. உடல் மட்டும் இல்லை, அந்த 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 நிஜமா இருக்கிற அந்த உடல் உலகமா இருக்கிறதும் தேவை. ரெண்டு தேவையும் எடுக்கும், ரெண்டும் தேவை இருக்கு. ஏன்னா உரிய வழியில செயற்படும் அது ரெண்டும் எடுக்கிறதுக்கு. சிலாக்கள் என்ன செய்யறாங்க, அந்த உடலை எடுத்துக்கிட்டு இங்க ஒளிம்பிட்டு இதே இந்த உடல் ஒரு உலகமா தெரிஞ்சே என்றதை விட்டுறாங்க. சிலாக்கள் என்ன செய்யறாங்க, உலகத்தை எடுத்துக்கிறாங்க, உடலை விட்டுருவாங்க. அதுக்குதான் உங்களுக்கு அடிக்கடி நான் விளங்கப்படுத்துற உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் என்னையா வெளிப்படை. இந்த உட்படையில இப்ப ஒரு உடல் இருக்குவா? உடல் இல்லாம ஒரு உலகம் இருக்கா? அப்ப உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் இந்த உண்மையை உணர்றது இல்லை. உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் இருக்கே, அது இந்த உண்மையை உணர்றது இல்லை. அப்படி என்ன இருந்துகிட்டு உண்டு உடுத்துக்கிட்டு உறங்கி விழிச்சிட்டு இருக்கத்தான் விரும்புது. உலகத்தை உணர்றதுக்கு ரெடி இல்லை. என்று ஒரு நாள் இறக்க வேணும், இதனை உலகம் மறுக்குமா? இது இறந்து போறது இல்லாம. அப்ப இப்ப இந்த உடலின் தேவை உலகின் தேவை என்ற உடனே இப்ப காரண உடல்ல போய் உட்கார்ற இல்லையா? நாம அந்த உலகத்துக்கு போய் வாழ்ற அந்த உலகம் தேவையா இல்லையா? எத்தனை உலகம் இருக்கு அப்படி? போய் உடலும் தேவை என்று சொல்லி போய் உட்கார்ந்துட்டோம். அப்ப அந்த உலகம் தெரியும். இப்ப அந்த காரண உடல் வாழ்ற அந்த உலகம் தெரியுமா இல்லையா? அந்த உடல்ல போய் உட்கார்ந்தோம்னா அந்த உலகம் தெரியும். அந்த உடல் தான் அந்த உலகமா தெரியும். அப்ப இது உரிய வழியில செயற்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான். இங்கால அங்க அதுக்கு அங்கால போயிட்டு இன்னும் விளக்கம் தந்து உங்களோட புத்திக்கு அமையாது. அந்த புத்திக்கு அமையாத பூ உலகது மறைஞ்சிருக்கு. அப்ப உடல் தேவையா இருக்குண்டா உடல் இல்லாம நிக்கிறவருக்கு
தேவை என்று சொல்றது எனக்கிட்ட இருக்கன்னு எனக்கு தேவையில்லை. நான் இப்ப உடலோட நிக்கணும்னா எனக்கு இருக்கு உடல். நான் இந்த உடல் என்று நம்பி நிஜம் பண்ண நம்பிட்டு இந்த உடலை பிடிச்சிட்டு நிக்கேன். இது இந்த உலகத்தை நம்பி இந்த உலகம் தேவை என்று இதை நிஜம் பண்ண நம்பிட்டு நிக்கேன். எனக்கு என்ன தேவை இருக்கு பேர்? நான் உரிய வழியில ஏன் செயற்படும்? நான் ஏற்கனவே சரியா உரிய வழியில செயற்பட்டு உடலையும் எடுத்துக்கிட்டேன், உலகையும் எடுத்துக்கிட்டேன். உரிய வழியில வந்து செயற்பட்டுக்கிட்டு தானே நிக்கன்னு ஒரு கருத்தை தான் இப்ப நம்ம இதுக்கு எடுக்க பார்க்கும். இது இந்த கருத்தை வந்து நம்மள யாரு கூட்டிட்டு போ பார்க்கலாம். அப்படித்தான் இன்றைக்கு அதிகமான தரிக்கமானவர்கள் உலகத்திலே மூழ்கி போய் கிடக்க. ஒரு நேரம் தொழில் செய்கின்ற உடனே 24 மணி நேரமும் தொழிலே கிடக்க. புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகியன்றாங்க. அப்ப இந்த உடலின் தேவை என்று நிக்கிறவன் யார்? இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த இன்னொரு விஷயத்தை இதுல எடுத்தாரன். இப்ப உடலை நான் என்று உணராதே மறவாதே. உடல் என்னையா? மாய்கை. அப்ப மாய்கை தேவை என்று நிக்கிறப்ப மாய்கை தேவை. அதாவது மத இதையும் சொல்றாங்க என்ன, புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதால மறையும் உலகம் மாய்கை. அப்ப மாய்கையான உடலின் தேவை, மாய்கையான உலகம் தேவை என்ற உடனே இந்த மாய்கையான உடலும் இந்த மாய்கையான உலகமும் எப்ப கிடைக்கும்? அந்த மாய்கையான உடலையும் மாய்கையான உலகத்தையும் எடுக்க என்ன வழி இருக்கு? உரிய வழி என்னது? அதை எப்படி செயற்படுற? மாய்கை என்றால் முதல் அது ஒரு தேவைப்படுற சாமான். அது அப்ப நான் உங்களுக்கோ இந்த மாய்கையான உடல் தேவை, போய் எடுங்கள் என்னண்டா என்ன செய்யற? இப்ப நீங்க போய் நேத்து கண்ட பாம்பா இனி பார்த்து தேடிட்டு நிக்கிற, நேத்து கண்டீங்க சரியா? இப்ப திரும்ப வந்து நம்ம பார்த்த உடனே உடல் தேவை, அந்த பாம்பு தேவை என்று செல்லுப்படுது. அங்க கயிறு தான் கிடக்கு, அன்னி போய் நிக்க. இப்ப நான் வருஷ கணக்கா இந்த அந்த பாம்பு எடுக்கிறதுக்கு தேவை எனக்கு. அப்ப மாய்கை உடல் எப்படி தேவைப்படும் நமக்கு? அதே மாதிரி மாய்கை என்று நமக்கு காட்டின உலகம் எப்படி தேவைப்படும்? அப்ப புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் மாய்கை, புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகம் மாய்கை. உடலை நான் என்று உணராதே உடலும் மாய்கை தான் மறவாதே என்ற மொத்தமும் இப்ப என்னது? அதுக்குள்ள நிஜமான நம்பிக்கிட்டு வாழ்றவர் எங்க கிடக்காரு? அப்ப நிஜமான நம்பிக்கிட்டு வாழ்றவர் திரும்ப அதைத்தான் எடுக்கணும், அந்த உலகம் தான் தேவை என்று நிற்காரண்டா அவர் இருக்காரா? இன்னைக்கு நான் கூட்டிட்டு போய் எரிகட்டைகளாக தள்ளிடுவேன் என்று சொல்லி அவன் நிற்கானா? அவன் தான் நிற்கான். அப்ப இந்த உடல் தேவை என்ன தெரியுமா? இந்த உடல் இப்ப நம்ம கிட்ட இல்லாம இருக்கு. இந்த உடலை தேவை நமக்கு. இந்த நிழலை போன்ற உடலை நிஜமாக நம்பி நரகத்தில வீழ்ந்ததால நமக்கு உடல் இருக்க. இப்ப அப்ப நம்மள என்ன செய்து சொல்லாமல் மரணம் ஏன் அது இனம் மாற்றிக்கிட்டு இருக்கி? நிலையான உடல் இல்லாத நிலையான ஒரு உடல், நிலையான ஒரு இடிப்பு இன்னும் நிலை பெறாத ஒரு நிலையில நிக்கிறதால அது மறதி என்ன செய்து மாத்திக்கிட்டே இருக்கு. நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே மாறி 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 மறதி மாத்திரத்தால நமக்கு நினைவு இல்லாம இருக்கு. இந்த உடல்ல வாழ்ந்தோம், இந்த உடல்ல வாழ்ந்தோம், இந்த உடல்ல வாழ்ந்தோம், இந்த உடல்ல வாழ்ந்தோம் என்று நினைவு இல்லாம இருக்கேன். சொல்லாமல் மரணம் இனமாற்றினத்தால சொல்லலையே. அது சொல்லி இருந்துச்சேண்டா நான் ஏற்கனவே இன்னத்துல வாழ்ந்தேன் என்று நினைவு வரும். அப்ப சொல்லாமல் மரணம் பண்ற என்ன மறதி என்றாரு. அப்ப சொல்லாமல் என்ன செஞ்சிருக்கேன்? மறதி நம்மளை போட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? நிலை இல்லாத ஒரு இடம், நிலை இல்லாம நாம நின்றத்துல அண்டத்துல பிண்டமா திரிஞ்சிருக்கோம். எந்தெந்த பிண்டத்தில எல்லாம் திரிகிறோம் தெரியா? அப்ப இன்னைக்கு இப்ப என்னண்டா மறதி என்ன செஞ்சிருக்கா? நம்மள ஒரு நிலை இல்லாத ஒரு
உடலை நிஜமனை நம்பி 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 தந்துகிட்டே இருக்கின்ற இது யாரு செய்கிறா அங்க பார்த்தா அவன் தஞ்சிக்கிறான். ஏன் தொடர்ந்து அங்க நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கிறேன் என்ன தேவை? இடிகட்ட தேவை. அப்ப அவனை கொண்டு என்ன செய்கிறான்டா, அவன் நரகத்தை நிரப்புவேன், நரகத்தை நான் பாதுகாத்துக்குவேன், நரகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் என்று ஒப்பந்தம் பண்ணின அந்த ஒப்பந்தத்தின் படி அவன் 100 விடக்கூடாதா இல்லையா? அது 100ஐயும் கூடாதுவா? அது நிரந்தரம் பாது. அப்ப அவன் அதுக்கு பாவிக்கிற மெயின் சிஸ்டம் சண்டை நிலையை மறக்கிற, அந்த இனத்தை மாத்துற. அப்ப சொல்லாமல் மரணம் வந்து என்ன செஞ்சு விட்டிப்ப? மாத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே மாத்திக்கிட்டு நிலை இல்லாம ஒவ்வொரு உடல்லையும் வாழ்ந்தது நினைவுக்கு வராம இருக்கிற காரணம் ஏனென்றா அந்த மறதி வச்சுக்கிட்டே நீ செஞ்சிருக்க நம்மள. இதுல நிலைப்பாண்டு ஒவ்வொன்றா இனம் மாற்றிக்கிட்டு இருந்திருக்கு நம்மள. நாமளும் இனம் மாறிக்கிட்டே இருந்திருக்கோம். அது காரணம் என்னன்னா அந்த நிழலை போன்ற உடலை நிஜமான நம்பினதுதான். அப்ப இப்ப அதுல இருந்து ஐநக்கு இப்ப நமக்கு இப்ப அதுல எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், ஏன் நாம இனம் மாற்றப்படுறோம், ஏன் நாம உடல் இல்லாம நிக்க மாட்டோம்? அங்க நிலையாக இருக்கிற உடல் ஒன்று நமக்கு இல்லாம இருக்கு. நிலையாக இருக்க வேண்டிய உடல் ஒன்று நமக்கு பிடிபடுகிறது, பிடிக்கிற இடம் இல்லை. அங்க பிடிக்கலாம். கனவுல போயிட்டு ஏதோ ஒரு உடலை பிடிச்சிட்டு நிக்கலாமா? எப்படியும் கலை. ஏனண்டா அங்க நிஜமா இருக்க இல்லையா உடல் ஒன்று? அவங்க இந்த கனவுல நிக்கிற அந்த உடல் கலைகிறத பத்தியோ, அந்த உடல் என்னமோ சாக போகுது, செத்து போகுது, அந்த இனம் மாற போகுதுன்ற பத்தியோ அந்த நினைவுல இருக்கிற அவன் ஒரு ஒளிம்பி இருந்து ஆறுங்கா கனவுல இப்படி கட்டுண்டு இப்படி நின்ற ஒருத்தன் கலங்கிட்டான் என்று சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சதுண்டா? ஒரு செகண்ட் ஒளிம்பி சம்பந்தம் ஏறி. ஏனென்றா இன்னைக்கு அது நிழல். இந்த நிஜமான உடல் உணரப்பட்டுட்டா இல்லையா? நிஜமான உடல் வந்து இங்க உணரப்பட்ட உடனே அது என்ன ஆயிடுது? அப்ப அது நிஜமாக இருக்கும் வரைக்கும் தான் அது என்ன செஞ்சிச்சேன்டா, அது நிஜமா நம்ப வச்சிச்சு. நம்மள நம்ப வச்சு மறதியை தந்து இனம் மாத்தி தோலையில மாத்தி என்ன அங்க இருக்கிற அந்த சீலா அங்க பானமாக ஊத்தப்படுற அதையெல்லாம் ஊத்தி தாகம் தீந்துட்டாண்டா? இல்ல, இன்னும் தாகமாத்தான் இருக்கு, பசியாத்தான் இருக்கு. ஊட்டி இனம் மாறுற வேலையோட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையில நிக்கிற ஒருத்தன் நிலையா இருக்க எனக்கு ஒரு உடல் தேவை, நான் நிலையா வாழ ஒரு உலகம் தேவை என்று சொல்லி உணர்ற இடம்தான் இது. அந்த நிலையாக அந்த உடலும் அந்த உலகமும் இன்னைக்கு அவனுக்கு உரிய வழியில செயற்பட்டானண்டா என்ன செய்வான்? அந்த காரண உடல்ல போய் இளம் வயசும் கூடாம வயசும் போகாம 33 வயசுல குமரியா போய் அங்க வயசு போறையும் இல்லை, வயசு வாரையும் இல்லை. அந்த உடலும் தேவை, அந்த உலகமும் தேவை, உரிய வழியில செயற்பட்டான். என்ன செய்ய இப்ப அங்கல கடவுள் என்ற காலத்தில் தான் ககனபோனம் கடவுள் அறியா கர்மம் இல்லை, கல்பு கண்ணை திறந்து பாய் கருணை கடலில் மூழ்கலாம். மட்டும் தெரிய வராதே, உடலோட சேர்த்து உலகமும் தானே தெரிய வர. அந்த நிலையான உடல் அமைஞ்சா அதான உலகம். அப்ப அந்த அதானே உலகமும் தேவை, உடலும் தேவை. உடலை மட்டும் பிடிச்சா உலகம் விடுபட்டுரும். என்னன்னா இப்ப மொத்தத்தில மிச்சம் போயிட்டு ஆழமா சிந்திச்சு கடைசியா இறுதியா ஒரு முடிவுக்கு வருவோம். உடல் என்று தெரிஞ்சதுதான் உலகமா தெரிஞ்சிருக்கு, இவ்வளவுதான். அப்ப என்ன உலகமா தெரியுதா?
சரியா? உடல் இருந்ததுதான் இருந்ததா உடல் ஒன்று இருக்கா? இருக்கிறதுதான் உலகமா தெரியும். இருக்கிறது அந்த அந்த உடல் தேவையில்லையா உங்களுக்கும்? தேவை தேவையில்லையா? தேவை அந்த உலகம் தேவையில்லையா? அந்த உடல் வாழ்றது ஒரு உலகத்தில், அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி? அதுதான் உங்களோட புத்தியில் அமையா பூ உலகம் எப்படி செல்லலாம். அந்த உடலுக்கு வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இல்லை, நீங்க இருக்கிற இடத்திலே நிக்கலாம். அதுதான் புத்தியில் அமையா. இப்ப எப்படி என்று கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு சொல்றேன், இப்படித்தான் நீங்க எடுப்பீங்க. இப்ப புத்திக்குள்ள எடுக்க பார்ப்போமா இல்லையா? எப்படியாவது அதுக்குதான் மொத்தத்தில் அடினா புத்தியில் அமையா. புரிய வைக்கிறதுக்காக இருக்க அவர் ஒன்றும் சொல்லித்தரக்கூடாது இல்லை, விளங்கப்படுத்தக்கூடாது இல்லை. புரிய வைக்க அப்படி எழுதித்தான் புரிய வைக்கும் புத்தியில். அப்ப ஒஸ்தாது இன்னொரு பாட்டு, உடலும் உயிரும் நிறைவு காண. ஒன்று கொள்கை தௌஹீத். அந்த ஏகத்துவம் என்று சொல்ற ஒரே தத்துவத்தில உயிர் இருக்க உடல் இருக்கா? இருக்கீங்களா சேர்க்கீங்களா? அப்ப நீங்க இப்ப 2 அடி அகலத்துல 5 அடி உயரத்துல உணர்ந்த உடலை பிடிச்சிட்டு நிக்கிறேன். இதை விட பெரிய உடலையும் அது உணர்ந்து வச்சிருக்கு. ஒரு உலகத்துல கோடா கோடி மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த உலகத்துக்கு போய் பார்ப்பமே, வாங்கலன்னு தானே கூப்பிடுறேன். ஏன்னா அங்கால மிருக ஜாதி இல்லை, உயர் நிலை. அது ஹலீஃபா பிரதிநிதி, அவன் இருக்கிற இருப்பு நிலை. இது இப்ப நாம கொண்டு வந்து எங்க வந்து கிடக்கும்? சாக்கடைக்கு கிடக்கும். நாம் இப்ப மிருகம், இப்ப அடிமட்டத்துல வந்து கிடக்கும் மிருகத்தோட மிருகமா. அந்த மிருகம் என்று சொல்லி இருக்கிற அந்த உடலத்தை இப்ப நாம நிஜமான நம்பிக்கிட்டு திரும்ப அதையே தேவை, அதுதான் உலகம் தேவை என்று யோசிக்கும், சிந்திக்கும். அவஞ்சரா அது வீணும் விளையாட்டு மல்லி. கண்காணும் துனியாவை ஹக்கண்டு உணராத கற்புலன் போலி புத்தங்கள். அப்ப நிஜம் இது இப்ப உங்களை புத்திக்கு அமையாது. நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க, எப்படி கற்பனை பண்றீங்கன்னு நீங்க செஞ்சா தந்தரி. நான் நீங்க சொல்றதை இப்படித்தான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஆனா அப்படி இல்லை. நீங்க நினைச்சு செஞ்சா உங்களை புத்திக்கு அமைச்சு சொல்றீங்க. அப்ப ஒரு நிலைக்கு வாங்க. அது என்ன நிலை? ஏகமா நான் இருக்கிற நிலை. அந்த நிலைக்கு வந்து அந்த நிலையில எவன் இருக்கான்? நான் நினைக்கிறேன். நான் நீங்க இருக்க போறீங்க. மனுஷன் அடிக்க போறீங்களா, கடவுளை அடிக்க போறீங்களா, இல்ல என்ன அடிக்க போறீங்க? மனுஷனா தான் போறேன். மறதி நீங்க மனுஷனாங்க மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட்டு போட்டு. சரியா? மறதி நீங்க மனுஷனாகுங்க. அங்க ஒரு என்ன செய்யணும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தானுங்க. யாரு சொன்ன? ஜிப்ரீல் வந்து முகம்மது நாம கொண்டு இது யாரு சொன்ன? அவனே சொல்றான் தெளிவா, நான் ஒரு மனுஷன். நீங்க என்ன அவனை போயிட்டு திரும்ப இறைவன் கடவுள் நம்பிக்கிட்டு காலத்தை போட்டு அநியாயமாக்கிட்டு இருக்கிற உங்களை நம்புங்கள். அதுக்கு நீங்க இந்த உடலை எடுங்க. இந்த மனிதன் உடல் நீங்க இந்த உலகத்தை எடுங்க. மனுஷனை அவன் படைச்சு வாழ விட்ட உலகமும் உடலும் இல்லை. இப்ப சரியிட்டோம், கீழே இறங்கிட்டோம். எல்லாரும் இறங்கினோனும் அம்மா அப்பாவோட சேர்த்து நம்மளையும் இறங்கித்தான் விட்டேன். அம்மா அப்பா விளங்குதா? ஆதம் ஹவ்வா. அப்ப அறிவென்ற அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி ஏன் அது நீங்க பெற்றுக்கொண்ட அனுபூதி அடைய. அதான் ஏன் அது அனுபூதி அடைய. சரி, ஏன் நீங்க அனுபூதி அடைய நீங்க பெற்றுக்கொள்ளணும்? நான் தானே இருக்கேன். அப்ப மர அங்க யார் இருக்கா? மனுஷன் இருக்கா? அப்ப மனுஷனை இருக்க வேண்டாம், அவன் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டானா? அப்ப அந்த உலகத்துல மிருகங்கள் இருக்குமா? அப்ப அங்க சட்டம் இருக்குமா? கோர்ட் இருக்குமா?
அந்த உலகத்துக்கு போய் ஒரு அந்த அவங்களோட வாழ்கிற வாழ்க்கை கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்க? இங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டோம் முயற்சி எடுப்பீங்களா? எல்லாரும் விட்டு போட்டு ஓடிடுவீங்களா? ஓடிடுவீங்க. நான் எப்படா ஓடுவோம் பண்றீங்க ஒரு 10 பேரை கூட்டி எடுத்துக்கிட்டு. அதுக்காக கொஞ்சம் தாமதிச்சிட்டு அதைத்தான் அன்றைக்கு இங்க வச்சு உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்தினேன். இந்த வெற்றிடம்ங்கிறது ஏகத்தில கிடையவே கிடையாது. உங்களோட கட்டுண்ட புலனுக்கு அமைவா நீங்க காண்ற உலகத்தில நீங்க வாழ்றீங்க. இந்த புலனை எல்லாம் அடக்கின உடனே சரியா, அது ஒரு நிலைப்பட்ட உடனே அந்த காரணமா இருக்கிற அந்த உடல்ல இருக்கிற எல்லா புலனும் வேலை செய்யுமா இல்லையா? இனிப்பண்டு தெரிகிறத உருவம் எடுங்க. இனிப்பண்டு தெரிகிறது உருவம். இந்த உருவத்தை ஏன் எடுத்திருக்கோம்? இனிப்ப உணர. அப்ப இப்ப இனிப்பு உணர்றதுக்கு இந்த உருவத்தை எடுத்துட்டோம்டா அந்த இனிப்பண்டு சொல்லி போய் அங்க உணர்ற இடத்துல என்ன இருக்கு? இப்ப இனிப்பண்டு சீனியை எடுத்ததால உணர்ந்தோம். இப்ப உருவத்தை எடுத்த உடனே போய் அது அந்த உருவம் எண்ணி அங்க இனிப்புங்கிற இடத்துல உணரப்படும். இப்ப உருவம்ங்கிறது பௌதீகத்தில சீனி மாதிரி தெரிய வந்தது. அப்ப தெரிய வந்த இந்த உருவம் இனிப்புங்கிற அந்த இடத்துல உணரப்பட்டு இருக்க இல்லையா? எண்ணியா உணரப்படா இனி போனா நான் என்று உணரப்படும். அப்ப இன்னைக்கு நான் என்று உணரப்படுற அது எண்ணியா உணரப்படும். அதை இன்னைக்கு நான் என்று உணரக்குள்ள அந்த நான் என்ற உணர்வுல என்ன இருக்கும்? அது எதை உணர்ந்து இருக்கும்? நானுங்கிறத இனிப்புங்கிறது உதாரணம். உருவத்தை எடுத்து நாம அது அதாங்க அது உதாரணம். நம்ம ஒரு உதாரணத்தை கொண்டு அந்த இடத்தை விளக்குறோம் இல்லையா? விளங்குறோம். பௌதீகத்தில சீனிய காட்டுறோம், உருவத்தை காட்டுற இடத்துக்கு இனிப்ப காட்டுறோம். இனிப்ப சுற்றுமத்தில என்ன செய்யறோம்? இனிப்ப காட்டுறோம். அது இனிப்ப காட்டுற இடத்துல இந்த உருவம் எண்ணியாக இன்னைக்கு உணரப்படுகிறது. இன்னைக்கு எண்ணியா இருக்கி என்று சொல்லி தெரியணுமா இல்லையா? உணர்ந்த உடனே இன்னைக்கு நான் அந்த உருவம் என்று உணர்ந்தத்தை இல்ல சீனி என்று சொல்லி உணர்ந்தத்தை இனிப்பண்டு கண்டன் என்கிற மாதிரி உருவம் என்று உணர்ந்தத்தை இன்னி என்று கண்டன் என்று இன்னைக்கு அந்த பொருள் தெரியணுமா இல்லையா? அப்படி தெரியணும்டா இன்னைக்கு என்ன உணரப்படும். உதாரணம் கேட்கல. அனுபவத்துல எப்படி இருக்கேன்? அனுபவத்தில என்ன உணரப்படுங்க? இன்னைக்கு நான் என்று என்ன உணரப்படும்? நான் என்றுதான் உணரப்படும். முகமா? அது நான் முகமா? அதாங்க முகம் உணரப்படுற என்றாலும் இப்ப இன்னைக்கு முகம் இப்ப இந்த உருவம் மாதிரி முகம் தெரியாது. தெரியாது. அப்ப உருவம்ங்கிறது என்ன? சீனி மாதிரி தெரிய வந்து தெரிஞ்சது. சரியா? இப்படி தெரிய வந்த இந்த சீனி மாதிரி தெரிய வந்த உருவம் ஏற்கனவே நான்ங்கிற உணர்வுல உணரப்பட்டிருக்கா இல்லையா? உணரப்பட்டிருக்கு. அப்படி உணரப்பட்டு என்ன இருக்கும் அங்க? அதுக்கு நாம சீனிக்கு உதாரணம் சொல்றோம். இல்ல சீனியை கைக்குள்ள இனிப்பண்டி சொல்றோம். அப்ப உருவம் என்று கதைக்குள்ள அந்த நான்ங்கிற உணர்வுல அந்த உருவம் என்ன உணரப்பட்டு இருந்திருக்கு. என்ன உணரப்பட்டு இருந்திருக்கும். அகிலமே நான் எல்லாம் சரி. அதெல்லாம் நான் பார்க்கல. எல்லாமே சரியான கருத்து வரணும். இன்னைக்கு சரியாக உங்களோட நான் வந்து என்ன செய்யணும்? எல்லாம் சொல்ற எல்லாம் சரி. ஒரு நிறமும் தோற்றமும் பேரென்று உணர்ந்திருக்குமா? அதுக்கும் சரிதான். பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் அப்படின்டா நான் அன்றைக்கும் அதான உருவத்தில தெரிஞ்ச. உருவத்தில தெரிஞ்ச என்ன? உருவத்தில என்ன இருக்கு? பார்வை இருக்கு, கேள்வி இருக்கு, பேச்சு இருக்கு, மூச்சு இருக்கு, அந்த பண்பு இருக்கு. நான் உணர்ந்து அந்த பண்பை நான் என்று உணர்ந்துக்கிட்டு ஒரு உணர்வு நிக்க இல்லையா உருவத்தில? நிக்கி. அப்ப உணரப்பட்டிருக்கிற நிலையில கண் இருக்காது, பார்வை இருக்கும்.
அப்ப கண் எங்க இருக்கும்? உருவத்திலே உணர்ந்த நிலையிலே உருவத்திலே. ஏண்டா அந்த அந்த உணரப்பட்டிருக்கிற பார்வை உருவத்துக்கு வரக்குள்ள நீண்டு வரும், 12 வரும். கண்ணண்டு வரும். சரியா? ம். இப்ப அப்படி நான் இப்ப இதுக்குள்ள போயிட்டு இப்ப விஷயம் பிடிபட்டுட்டா அப்படி என்றா இனிப்பு என்கிற இடத்தில என்ன இருக்கு? பண்பு இருக்கி பார்வை கேள்வி பேச்சு மூச்சு என்கிற பண்புதான் நான் என்கிற உணர்வுல உணரப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி நான் என்கிற உணர்வுல பார்வை கேள்வி பேச்சு மூச்சண்டின்னா உணரப்பட்டிருக்கிற இந்த பண்பு யாருக்குரியது? இறைவனுக்குரியதா இல்லையா? அப்ப இறைவனுக்குரிய அந்த பண்பு இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடோட இருக்கா? இல்ல இல்லவா? எந்த கட்டுக்குள்ளையும் வரல. அப்ப அந்த பார்வையும் அந்த கேள்வியும் பேச்சையும் இப்ப ஒரு உருவத்தில இந்த வெளிப்படையா தெரியக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்கு நிக்க இல்லையா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? பூச்சிலையும் நிக்க இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்லையா? அதை எல்கையிட்டு கூற முடியாது. அப்படி என்றா இந்த உலகத்தில நிக்கிற எல்லாம் பௌதீகமாக உருவத்தில நிக்கிற அவ்வளவும் அந்த நான் என்று உணர்ந்த அந்த பார்வையோட அந்த பேச்சோட அந்த மூச்சோட சம்பந்தப்படுத்தி விட்டா மொத்தமாக இங்க உணரப்பட்டுட்டா, மொத்தமாக வந்துட்டா, அப்படியும் இருக்கலாமா? இல்ல அப்படியும் இருக்கல. அப்படி என்றால் இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற புலனுக்கேற்பதான் நீங்க இந்த உலகத்தை என்ன செய்றீங்க? கண்டுட்டு. அப்படி என்ன கடவுள் தந்த புலனுக்கேற்ப காண்ற உலகம் என்ன? இல்லையா? இப்ப உங்களுக்கு புலனை மாத்தி தர போறானா இல்ல நீங்க மாத்தி எடுக்க போறீங்களா? நீங்க எடுத்தீங்க, அவன் தார வேலையை விட்டுருவான். நீங்க எடுக்கல, அவன் இன்னும் கீழே போயிட்டு எந்த கட்டுப்பாட்டுல அந்த உருவத்தை தாரானா அந்த உருவத்தில் அந்த உலகத்தை பார்த்தா அந்த உலகத்துக்கு நீங்க வாழ்வீங்களா இல்லையா? அப்படி வாழ்ந்தீங்களா இல்லையா? அப்படி வாழ்ந்த எல்லாம் இன்னத்தில வாழ்ந்திருக்கேன் என்று சொல்லி தெளிவா சிறிய ஒரு உலகத்துக்கு இப்ப வந்திருக்கிறீங்களா இல்லையா? அப்ப தெளிவா இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த உருவத்தை தந்ததால வந்து பாத்தீங்க. அப்ப இப்படி நீங்க இன்னும் பார்த்து நிக்கிறது மிருகம் வாழ்ற உலகமா மனுஷன் வாழ்ற உலகமா? மிருகம் வாழ்ற. அப்ப மனுஷன் வாழ்ற உலகத்துக்கு வாங்க. அவன் படைச்ச மனுஷனுக்கு ஒரு உலகம் இருக்கு. அப்ப உயர்நிலை இனி என்ன? அந்த உலகத்துக்கே வாழ்ந்துகிட்டு போறதுதான். அப்ப மலக்குத்தாளம் துறக்கணும் அதுக்கு. ஏன்னா அந்த உலகத்தில் அவங்களுக்கு காட்டுறேன்னா மலக்குகளோட நீங்க சம்பந்தப்படும். அந்த உயர்நிலைக்கு அவங்கதான் கூட்டிக்கிட்டு போனவங்களை. இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யும்? திரும்ப நீங்க அந்த மிருகத்தையோட இருக்கிற உடலையும் தேவையில்லை, அந்த உலகமும் தேவையில்லை நின்றா நம்ம ஏனைக்கு நிற்கும் பாய். இந்த மிருகமாவே வாழ்றியா? நான் வாழ வேணான்னு சொல்லல, எனக்கு சொல்ற அதிகாரங்கள் இல்லையா? அப்ப நாம இன்னும் உலகத்தையே பார்க்கலைங்க. நமக்கண்டு மனுஷன் என்று வாழ்ற அந்த உலகத்தை பார்த்துட்டோமா? தெரிஞ்சுட்டா நம்மள கண்ணுக்கு தெரியுமா இந்த கண்ணுக்கு? அப்ப மொத்தத்துல நான் என்று ஐனைக்கு உணர்ந்திருக்கிற அந்த பார்வையினுடைய அந்த கட்டுப்பட்ட நிலை எவ்வளவு வந்து எப்படி முடிவு பண்றேன்? அப்ப இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா கூட்டி தந்த உடனே, சரியா, இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு புலனை தந்த உடனே அந்த புலனுக்கேற்ப அந்த ஒரு உலகத்தை நீங்க பார்க்கக்குள்ள அந்த பார்வைக்கு இந்த உலகம் தெரியாம இருக்குமே, மறைஞ்சிருமே. அப்ப இப்ப மறைஞ்சா மறைகிற உலகம் என்ன? திரும்ப அந்த உலகத்துல நிக்கிறீங்க. இப்ப அது மறைந்தான் அமாயிகே முடிச்சுக்கிட்டு போங்க. எத்தனை கோடா கோடி வருஷம் வெளிக்கிட்ட நீங்க. அப்ப இதுக்கு புத்திக்கு அமைதா? நான் சொல்றது அமைதா? அப்ப நீங்க பேக்கு பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இப்ப ரெடியாங்க கொள்கையோட குடி போறதுக்கு அந்த உலகத்துக்கு.
நீங்க தான் போகல, யாரும் போகல. ஏன் இந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் போகலாம். அது நீனைக்கு இருந்துதான் பிடிக்கலாம். இந்த சரீரம் திரும்ப அந்த குழியில ஒழுங்கிட்டோம். இப்பதான் அந்த பிடிக்கிற உணர்வு வந்து நின்றுக்கிட்டு தெளிவா நான் நிக்கி நமக்கிட்ட உயர்நிலைக்கு போறதுக்கு, உயர்நிலையில இருக்கிற எல்லா அனுபவத்தையும் அனுபூதியாக பெறத்துக்கு. அதனால உங்களுக்கு அந்த அனுபூதியை பெறத்துக்கு அந்த அமானிதத்தை உங்களோட தலையில சுமத்தி விட்டுருக்கான். குடிபடுக்குதா போந்தானே? அப்ப உரிய வழியில செயற்படுங்க. இந்த உடலை இந்த உலகத்தையும் எடுக்கலாம். இந்த உடலும் இந்த உலகமும் நமக்கு தேவை. உரிய வழியில செயற்பட்ட கிடைக்கும். சரியா? இப்ப இந்த ஒரு வழிபட்டு இருக்கிற அந்த நிலையில பார்வை கொண்டு ஒரு காட்சி கண்டா ஓர் வழிபட்டு எந்த நிலையில இருக்க போறீங்க? நான் எந்த நிலையில? இதே நிலையில இன்சான் அது அந்த நிலையில மட்டும் ஓர் வழிபடவும். ஓர் வழிபடுறேன் என்ன? ஒரே நிலையில இருக்கிறது. அந்த நிலை மட்டும்தான் இருக்கின்றீங்க. மத்த எல்லாம் மறதியால வந்தது. இந்த நிலையை மறக்க மறக்க வந்துகிட்டே இருப்பீங்க. வழங்கிதா? அப்ப மறக்கலாங்க. அப்ப நீங்க எப்படி உணர்ந்தீங்க, உங்களை எப்படி நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களை காட்டுறதுக்கு எனக்கு ஏற்பட்ட என்ன மறதி மட்டும்தான். இப்ப உங்களுக்கிட்ட நெருப்பிரிக்கா? இப்ப இருக்கக்குள்ள நெருப்பிரிக்கா? இப்படி இருக்கக்குள்ள மண் இருக்கா? அது மண் நான் நெருப்பண்டு எங்க பிரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஈனைக்கல வேற எங்கேயுமா? அப்ப அப்படி பிரிஞ்சா இருக்கிறீங்க நீங்க, உண்டா இருக்கா? நீங்க உண்டத்தான் இருக்கிறீங்க. நீங்க மண்ணும் நெருப்பும் எல்லாம் மொத்தமா தண்ணியும் சேர்ந்து மொத்தமா உண்டத்தான் இருக்கிறீங்க. நான் நீங்க உணர்ந்திருக்கிறதுல ஒரு நிலை இருக்கு. அப்ப நீங்க அந்த ஒரு நிலையிலேயே நீங்க இருக்கணுமா இல்லையா? இருக்கும். அப்ப அவன் பிரிச்சு காட்டுறான். இவன் உங்களுக்கு அது மண்ணா நெருப்புன்னு பிரிச்சு காட்டத்தான் உங்களுக்கு இங்க வாழணும் ஆசை வருது. ஆழ்ந்து சிந்திங்க, ஆசை ஏன் பிறக்குதுன்னு. ஆழ்ந்து சிந்திங்க, சும்மா மேலோட்டமா சிந்திக்காம. ஆசை ஏன் பிறக்குது? ஆழ்ந்து சிந்தித்து பாரடா. என்ன மேல்பாட்டு? ஆடி ஓடி அடுப்படைந்து ஆண்மகனே கேளடா. யாருக்கு? ஆசை ஆண்மகனுக்கு. ஏன் அது ஆண்மகன் காட்டுறான் அவனை? அதே ஆண்மகனை மட்டும் சொல்றாங்க, ஏன் பொம்பளையில சொல்லல, பெண்மகளை சொல்லல? ஆழ்ந்து சிந்திங்க. ஆண்மகனை மட்டும் சொல்றேன், ஆழ்ந்து சிந்தித்து பாருடா. ஆசை ஏன் பிறக்குது? ஆழ்ந்து சிந்தித்து பாருடா. ஆழ்ந்து சிந்தித்து பாருடாண்டா. அப்ப அவன் ஒரே இடிப்புல இருக்கிற உங்களை என்ன செய்கிறான்? இங்க இருந்து இன்னைக்கு உங்களுக்கு இருந்துகிட்டு பிரிச்சு காட்டணும். அது சாபம். நீங்க பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உலகை மயக்குவது வேஷம், அதன் உட்பொருளாய் இருப்பதுதான் சாபம். சாபம். அப்ப ஏகனின் சாபம் ஏன் இந்த கோலமடா? ஏகனின் சாபமடா. சாபம். அப்ப அது மண்ணா நெருப்பண்டா அவன் பிரிக்க பிரிக்க நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? ஒரு கட்டு கட்டுறான், என்ன தண்ணிய ஊத்தி தண்ணிய ஊத்தணும் முதல் அணைச்சி திரும்ப மண்ணை கொடுக்கணும். அப்ப பிரித்தறிவிக்கிற வேதம் அது பிரிச்சறிவிக்கான். அந்த வேலையை யாரு செய்கிறா? அப்ப ஈனைக்கு இப்ப நீங்க ஒரு நிலை படுற, நீங்க இந்த நிலையை மட்டும் கெடுங்க. அப்ப இந்த நிலை எப்படி இருக்காங்க? இந்த நிலையை மட்டும் உணருங்க. ஏனென்று அவன் சொல்றான், ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு புரிய வைக்கான். ஒரு பொருள் இல்லாம, ஒரு பொருள் ஆகாம
இன்சான் என்று இருந்தா மட்டும் தான் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லையா? காலம் செல்லவில்லையா? அங்க அதில் கூறுவதற்கு இன்ன பொருள் என்று இல்லாத நிலையில் இருந்தார். யார் இருந்தா? மனிதர். எங்க? அந்த இன்ன பொருள் என்று இல்லாத காலத்துல, அந்த காலத்தில. அப்ப அந்த உலகத்தில பொருளியா? அங்க வேற யாரும் இல்லையே, மனுஷன் தான் இருக்கான. அங்க பொருள் என்று இல்லாம இருக்கான. சரியா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி. அப்ப ஈனைக்கு சரி போதும், இதோட நிப்பாட்டு. போதும் தானே ரிபாய்? ஒமாபிஷ் 11 ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும்.